தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்கா ஆமான்னுது, ஆனா ஈரான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ருபியோ வேற ஒன்று சொல்லியிருக்காப்ல. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். இப்போ ஒரு நாடு சார்ந்து இன்னொரு நாடு அட்டாக் எதனா லான்ச் பண்ணது வைங்க. அப்ப சிவிலியன்ஸ் அந்த அட்டாக்கை முறியடிக்க ஏதாவது போராடினாங்கன்னா நாலு பின் அந்த சிவிலியன்ஸ் லெஜிட்டிமேட் டார்கெட்டா உள்ள வரலாமா இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஜஸ்ட் கேட்குறவங்க கிட்ட அவ்வளோதான். என்ன இருக்குன்னா, குவைத்தை நோக்கியும் ஈரான் தொடர்ந்து மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கா. இப்படி அவங்க சமீபத்தில் சில ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு, குவைத்தை ஹிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல இந்த சிவிலியன்ஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட இருக்க ஆயுதத்தை எடுத்து அந்த ட்ரோனை ஹிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது போல விஷயம் அரங்கேறி இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் மூலமா தெரிய வருதுங்க. அது சார்ந்த காட்சியவும் சில ஊடகங்கள் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. தேசப்பற்று இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கான்றது ஓகே, யோசிச்சு பார்க்கணும். இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்ல அவங்க பிரைமரி டார்கெட்ஸா சில இடங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுல முக்கியமா ஒரு பகுதி அடிச்சிருக்காங்க. அந்த பகுதியில ஒரு ஃபேக்டரி ஒன்று ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கு. அந்த ஃபேக்டரி அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்லி தான் அட்டாக்கே பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலை கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த ஈரானோட கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உருவாக்குற ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி தான், அதனால தான் அதை அடிச்சோம் அப்படின்றாங்க. ஆனால் ஈரான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஏங்க நீங்கள் அடிச்சது கெமிக்கல் வெப்பன்ஸ் ஃபேக்டரி கிடையாது, மெடிசன்ஸ் ஃபேக்டரி. அங்கே தான் ஃபார்மசூட்டிக்கல் சார்ந்த நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்குவோம். அதை போய் அடிச்சு வச்சிருக்கீங்களே, இதுக்கப்புறம் எங்கள் மக்கள் சார்ந்த ஃபார்மசூட்டிக்கல் நான் எங்கே போகுன்ற மாதிரி ஈரான் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ சர்வதேச அரங்கில் பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சு. இஸ்ரேல் சொல்றது உண்மையா, ஈரான் சொல்றது உண்மையான? ஆனால் இஸ்ரேல் மேலதிகமாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கண்டிப்பா ஃபியூச்சர்ல இல்லைங்க, அவங்க மேலோட்டத்துக்கு ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டரின்னு பேரை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கெமிக்கல் வெப்பன்ஸை உருவாக்குறான்னு தாராளமாக சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட்ஸை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இல்லை எது உண்மை பொய்ன்றது கண்டுபிடிக்கவே 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் ஆகும். ஸ்டாமர், யூகேவோட பிரைம் மினிஸ்டர், இவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது எல்லாத்தையும் கேட்குறாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, உங்க படைகளை அனுப்பி விடுங்க, அமெரிக்க படையும் யூகே படையும் சேர்ந்தா ஈரானுக்கு எப்போ ஏற்பட தலைவலியை கொடுக்க முடியும் காட்டுவோன்னு வீராவசமா பேசினாரு. ஆனா ஸ்டாமர் அதை சிம்பிளா மறுத்துட்டாரு, வேணாமே அப்படின்ட்டு. ட்ரம்ப் ஏன் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறப்ப, இல்ல என் நாட்டு மக்கள் நலன் எனக்கு முக்கியம், நீங்க சொல்லி நான் பண்ணி தொலைச்சிட்டு இங்க யாரும் வாங்கி கட்டிக்கிறது நான் அவர் தெளிவா சொல்லிட்டாப்ல. பேச மட்டும் பயன்படுத்தி சொன்னா அதை மட்டும் பயன்படுத்தி அதோடு போதும், அதிகமெல்லாம் வரவானான்ற மாதிரி தான் அவர் சொல்லி ஒதுங்கி விட்டாரு. இப்ப என்ன தெரியுமா அதோட இம்பாக்ட் நடந்துகிட்டு இருக்கு யூகேல? முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா யூகேல இந்த வார் சம்பந்தமா. இதுல இந்த சென்சிட்டிவான மீட்டிங்ஸ்ல ஒரு சில மீட்டிங்ஸ்ல மட்டும் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் புறந்தள்ளப்படுறாங்களாம். அவங்கள அழைக்கவே மாட்டாங்களாம். மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி வழக்கம் போல அழைக்க மாட்டாங்களாம், புறந்தள்ளி விட்டுறாங்களாம். மேபி சென்சிட்டிவான மீட்டிங் ஆச்சு, இங்க பேசுற விஷயம் அவர் காதுக்கு போயிடுமோன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ, அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராப்பர் செக்யூரிட்டி கோஆபரேஷன் 2 நாடுகளுக்கு மத்தியில் இல்லைன்றது தெளிவாக இங்கே தெரியுது. அமெரிக்கா சொன்னா யூகே கேட்கும், இதைத்தான் நம்ம பார்த்து பரீட்சையும். ஆனா இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆனா ட்ரம்ப் தெளிவா இந்த நேரத்துல புரிஞ்சுக்கலாம், யார் யாரெல்லாம் நமக்காக வராங்க, யார் யாரெல்லாம் நமக்காக வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. வர்றவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் மட்டும் தான் உள்ள இருக்கும், இஸ்ரேல்னு. வராதவங்க லிஸ்ட் எடுத்தா எல்லா நாடுகள் பேரையும் உள்ள எடுத்துக்கலாம். ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் டர்க்கியோட அவரோட கவுண்டர் பார்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசிட்டாருங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த டர்க்கியை நோக்கி மிசைல் ஒன்று வந்திருக்கு. இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சிட்டோன்ட்டு நேட்டோ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களோட உறுப்பு நாடை காப்பாற்றுறது எங்களோட பொறுப்புன்ற மாதிரி ஆபாசா பேசியிருந்தாங்க. இது ஈரானோட வேலை தான்றதை நேட்டோ சொல்லியிருந்துச்சு. இதுக்கு தான் ஒரு மறுத்து இப்போ டர்க்கி கிட்ட சொல்லியிருக்காரு, ஏங்க நாங்கள் அடித்தா கிளைம் பண்ணுவோம், இந்த இடத்துல நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. டர்க்கியை நாங்கள் எதுக்கு தொட போகிறோம்? டர்க்கி நோக்கி வந்து அந்த மிசைல் இருக்குல்ல, அது நாங்கள் லான்ச் பண்ண மிசைல் கிடையாதுன்னு இவர் இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் ப்ரோ பயந்துட்டானா கேட்டிங்கன்னா, பயப்படுற நாடா ஈரானு, பயந்தவங்களா மிடில் ஈஸ்ட் முழுக்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டர்க்கி சார்ந்து இவங்களுக்கு ஏதோ அதிருப்தி வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதா இங்க தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட்ல இது வரைக்கும் இஸ்ரேல் பண்றது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாடுகள்ல மிக முக்கியமான நாடு டர்க்கி. அப்பேற்பட்ட நாடு ஈரான்
ஒட்டுமொத்தமா பகச்சிக்குமா என்ன, நேட்டோல உறுப்பினர்களா இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக. ஸோ அவர் இங்க விளக்கம் கொடுத்துருக்காப்ல. சரி ரைட்டு, அப்பாஸ் சொல்றது உண்மையாவும் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க, வேற யார் இப்ப நடுவில் பூந்து விளையாடிட்டு இருப்பா? இந்த கேள்வி பல பேர் மனசுல வருதுல்ல. ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெசஷ்கியான் இவர் இப்ப என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடத்துனீங்கன்னா அட்டாக் பண்ணாம இருக்கணும். சரி அட்டாக் பண்றீங்களா, பேச்சுவார்த்தையை பத்தி பேசாமே இருக்கணும். அமெரிக்கா எதுக்கு ரெண்டுத்தையும் பண்ணுது? பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 முறை நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க எங்களை. இது எப்படி நாங்க எடுத்துக்க முடியும்? அமெரிக்காவுக்கு இந்த டிப்ளமசி மேல நம்பிக்கையே இல்லைன்றது இங்க தெளிவா எங்களுக்கு கண் கூட தெரியுறதா அவர் சொல்லியிருக்காரு. ஹார்மோஸ் டென்ஷன் இருக்குல்ல, இது அவ்வளவுதான். இது நீங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனைங்க. அமெரிக்கா உங்க படையும் இஸ்ரேல் படையும் சேர்ந்து ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை. இதை நாங்க இப்ப முடிச்சு வைக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஹார்மோஸ் டென்ஷன் அப்படின்றது எங்களுக்கான கண்டிஷன்ஸை எல்லாரும் ஃபுல்ஃபில்லா ஒத்துக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும்ட்டு அந்த மனுஷன் தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு நீங்க தான் காரணம், நீங்களே பொறுப்பு எடுத்துங்கன்ற மாதிரி தான் அவர் கை காமிச்சு விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இவங்க சைனா கிட்ட பேசியிருக்காங்க. இது போல நம்ம மத்தியஸ்தம் பண்ற நாடுகள் நம்மளும் ஒண்ணு இந்த கான்ஃபிளிக்ட்ல நம்ம 2 தரப்பும் சேர்ந்து எதுக்காக ஒரு டிராஃப்ட் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 அம்ச திட்டங்களா ஒரு ப்ரொபோசலை உருவாக்கியிருக்காங்க 2 நாடுகளும் சேர்ந்து. இதுல முக்கியமான 3 விஷயங்களை சொல்றேன். முதல் மேட்ரு என்னன்னா, இந்த இமிடியேட் சீஸ் ஃபயரை கேட்கறாங்க. பெர்மனன்ட் வார் எண்டிங்கை பத்தி நான் சொல்லலைங்க, இமிடியேட் சீஸ் ஃபயரை பத்தி கேட்கறாங்க. 1. 2வது, இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, இது ரீ ஓப்பன் பண்றது சார்ந்து டிப்ளமேட்டிக் டாக்ஸ் தான் கரெக்டான ஒரே வழி. அதை நம்ம ஃபுல் பிளஜா பண்ணுவோம், டைரக்டா பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு, டைரக்டா பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. 3வது, இந்த சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இங்க ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனா வழங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. யாரு வழங்கணும்? வாய்ப்பே இல்லை. இதுக்கு மட்டும், இந்த 3வது விஷயத்துக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு அவங்க அந்த 5 பாயிண்ட்ஸை உள்ளடக்கிய அந்த டிராஃப்டே வெளியிட்டாங்க. ஆனா அமெரிக்கா அதை கண்டுக்கவே இல்லைங்க, சுத்தமா கண்டுக்கல. சரி ஈரானாச்சும் கண்டுக்கன்னு பார்த்தா அவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்லை. பேரளவுக்கு மட்டும் தான் பாகிஸ்தான் மீடியேட்டர் போல இருக்கு, இந்த மற்ற நாடுகள் மாதிரி. அவங்களுக்கான மரியாதை அங்கேயும் பெருசா கொடுக்கப்படலன்னு தெரியுது. ஷெலி கிட்டில்சன் இவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். இப்ப என்ன விஷயம் வெளியே வந்திருக்குன்னா, ஈராக்ல இவங்க இருக்கும்போது இவங்களை சில பேர் அங்க கடத்திட்டாங்களாமா. இப்போதைக்கு வெளியே இருக்க தகவலை பேஸ் பண்ணி சொல்லணும்னா, இந்த ஈரானை சப்போர்ட் பண்ற ஏதோ ஒரு குழு தான் ஈராக்ல இருந்தபடி இவங்களை கடத்தி இருக்கிறதா அடுத்த கட்ட தகவல் வெளியா இருக்கு. ஆக்சுவலா அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இப்படி மட்டும் இந்த விஷயம் போயிட்டு இருக்க மாதிரி தெரியல. இடையில சில பேர் ஏதோ கேம் ஆடுறாங்கன்றது மட்டும் இங்க லிட்டரலா புரியுதுங்க. குழுக்கள்னு ஏதோ ஒரு குழுன்னு 10-15 குழுக்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஈரானோட குழுக்கள் அமெரிக்கா குழுக்கள்னு சொல்லிட முடியாதுல்ல. சம்திங் ஏதோ ஃபிஷியா நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இங்க லிட்டரலா நமக்கு புரியுது. மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, என்ன எல்லாரும் நான் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னா சந்தேகமா பாக்குறீங்க, இன்னும் ஈரானுக்கும் நமக்கும் இடையில பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கு. இந்த டைரக்ட் மீட்டிங்ன்ற விஷயம் இருக்குல்ல, அதை தான் இப்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த எனி பாயிண்ட் அந்த டைரக்ட் மீட்டிங் நடக்கலாம்னு சொல்றாரு. இது இவங்க மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, ஈரான் சொல்லணும். ஆனா அவர் மட்டும் இப்ப சொல்லியிருக்காரு. இது போல பேச்சுவார்த்தை நேரடியா நடக்குதுனாக்கா அதுக்கு அமெரிக்கா எப்பவுமே ரெடியா இருக்கும். ஆனா ஆப்போசிட்ஸ் எல்லாம் அவங்க ரெடியா இருக்கணும்ன்றாரு இவரு. ட்ரம்ப் எப்பவுமே இந்த ஃபேக் நெகோசியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் நம்ப மாட்டாரு. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா உடனே தீர்வு கிடைக்கணும், அதை விட்டு சும்மா காலதாமதத்துக்காகவே பேச்சுவார்த்தை நடத்துவாங்களே அது போல நெகோசியேட்டர்ஸை எங்க தலைவர் எப்பவுமே கண்டுக்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு. யார சொல்றாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு முறை பேச்சுவார்த்தை முடிவுல அமைதி எட்டப்படும் அப்படின்ற கட்டத்தை எட்டும் போதெல்லாம் இஸ்ரேல் ஈரான் மேல கொண்டு போட்டுரும், திருப்பி பிரச்சனை பெருசாகும். இவர் இஸ்ரேலை மனசுல வச்சு சொல்றாரா வேற யார மனசுல வச்சு சொல்றாரு தெரியல, ஆனா இந்த மாட்டம் சொல்லியிருக்காரு. நாங்க இப்போ பினிஷ் லைனை ஈரான்ல பார்க்க முடியுதுன்னு சொல்றாருங்க. இதுதான் பெரிய வார்த்தைகள். அதாவது இது வரைக்கும் இலக்குன்றது பெருசா தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தோம், இப்ப எங்க இலக்கு இதுதான் தெரிஞ்சு அதை அச்சீவ் பண்ற வேலையும் பண்ணிட்டோம். ஸோ பினிஷ் லைன் தெரிஞ்சிச்சுல, அப்பனா அந்த லைனை நாங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ட் எடுத்துட்டு போறோன்றதான் இதோட அர்த்தமா அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா ரெடியா இருக்காங்க இந்த வாரம் எண்ட் பண்ணணும்னு, ஆனா ஈரான் எங்களோட கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டா முடிக்கிறோன்ற மாதிரி தான் அவங்க ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இவர் ஒரே போடா போடுறாரு. யாருங்க சொன்னா பேச்சுவார்த்தை ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்குன்னு? அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் டைரக்டா எங்ககிட்ட யாருமே பேசல. இந்த ஃபாரின் மினிஸ்டர் இருக்குல்ல, அது மூலமா மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர டைரக்ட் டாக்ஸ்லாம் எங்கிட்ட வரைக்கும் நடக்கவே இல்லை. நாங்க இன்னும் அந்த 15 அம்ச திட்டங்களை உள்ளடக்கணும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் உள்ளடக்கணும், அந்த ப்ரொபோசல்ஸ் இருக்குல்ல அதுக்கு ரிப்ளையே பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய விஷயம் மக்களே. நிறைய பேர் ரிப்ளை பண்ணதான் நினைச்சிட்டு இருப்பீங்க, ரிப்ளையே பண்ணலையாம இன்னும் ஈரான். நாங்க இன்னும் இந்த சீஸ்பேர்லாம் ஒத்துக்கலைங்க. எங்களுக்கு தேவை நிரந்தரமான போர் நிறுத்தம் இந்த ரீஜன் முழுக்க, ஈரான்ல மட்டும் இல்ல ரீஜன் முழுக்க தேவை எங்களுக்கு. அது வரைக்கும் எங்களை தொட்டிங்கன்னா திரும்ப நாங்க உங்களை அடிச்சு கதிகளை இங்க விட்டுக்கிட்டு இருப்போம்னு அவர் இங்க சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்க அதே நேரம் IRGC சோல்ஜர்ஸ்லாம் ரெடியா இருக்கா மாதிரி வீடியோ ஒன்றன் பின் ஒன்றா ஈரான் மீடியா சைட்லேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட துருப்பினர் இருக்காங்களே
அவங்க ஈரானுக்குள்ள காலை வச்சா நாங்க உங்க கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி சபதம் இருக்கிற அளவுக்கு எல்லா ஈரான் சோல்ஜர்ஸும் ரெடியா இருக்க மாதிரி தான் காட்சி போயிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேலோட காசா மாடல் இருக்குல்ல, காசா ஃபுல்லாக அடித்து நாசம் பண்ணி வச்சிருக்கிறது நரகம் மாதிரி, இதே மாடல் தான் இப்போ லெபனன்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவ்வளோ தூரம் தாக்குதல் அங்கே ஹெவியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக அவங்க பண்ணியிருக்க தாக்குதல் பெய்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் சிவிலியன்ஸ் கூட தான் அங்கே போயிட்டு இருக்கு. இந்த ஹெஸ்புல்லாவோட கமாண்டர் ஒருத்தரை நாங்கள் தாக்கிட்டோம், ஹெஸ்புல்லாவோட இன்னொரு சீனியர் மோஸ்ட் பர்சனை நாங்கள் தாக்கிட்டோம், அவங்க கதை கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கோன்ற மாதிரி தான் IDF இப்போ சொல்லியிருக்காங்க. யார் என்னன்னு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஒருவேளை கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரியே கன்ஃபார்ம்டாக அந்த டார்கெட்ஸை ஹிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஹெஸ்புல்லாக்கு பெரிய பின்னடைவாக அமைஞ்சிரும். IDFக்கு ஒரு பெரிய முன்னோக்கு பாதையாக இது ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஆல்ரெடி கிரவுண்ட் இன்வெஷனில் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த 2 ஊர்கள் காரணமாக இருக்கலாம். இது பத்தாதுன்னு சதர்ன் லெபனானில் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் பிளாஸ்டில் 2 UN பீஸ் கீப்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பேருங்க. IDF கிட்ட கேட்டால் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட டினை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் உலகம் முழுக்க பல நாடுகள் மத்தியில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் சார்ந்த பல நாடுகளும் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டனம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த படலத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் இந்த 2 பேர் UN பீஸ் கீப்பர்ஸ் அவங்க உயிர் போயிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இஸ்ரேலை சூப்பர் பவர் கண்ட்ரியை மாற்றுறதுக்காக தான் அமெரிக்கா தலைமையில் இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதா நான் சொல்லலை, அமெரிக்காவில் இருக்க பல பேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.